ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல வந்துட்டு வெப் டேபிள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்டாட்டிக் வெப் டேபிளா இருந்தாலும் சரி, டைனமிக் வெப் டேபிளா இருந்தாலும் சரி, எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா டைனமிக் டேபிள் தான். வேல்யூஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இது ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பைசார்ம்ல ஜஸ்ட் இந்த வெப்சைட் யூஆர்எல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைசார்ம் ஓப்பன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு விண்டோஸ் மேக்ஸிமைஸ் குடுத்துருக்கேன். இப்ப நம்ம வந்துட்டு எக்ஸ்பாத் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த டேபிள்க்கு. இத நான் வந்து ரைட் கிளிக் குடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் குடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப் குடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள். இது டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? டேபிள் ஒரு அதுல ஆட்ரிபியூட் வந்துட்டு கிளாஸ் குடுத்துருக்காங்க. கிளாஸ் டேட்டா டேபிள். ஓகே. இந்த டேபிள் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் இண்டெக்ஸ் வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப அரே இண்டெக்ஸ்லாம் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டேபிள் இண்டெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ரோஸ், இது காலம்ஸ். இந்த கம்பெனி, குரூப் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ஹெட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருந்து தெரியும். இப்ப டேபிள் ஒரு ஆட்ரிபியூட் குடுத்து டேட்டா டேபிள்னு குடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு ஹெட்டர் வந்து குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்து ஹெட்டர் குடுத்துருக்காங்க. கம்பெனி, ப்ரீவியஸ் க்ளோஸ். இதெல்லாம் வந்து ஹெட்டர். சோ, இதுல நெக்ஸ்ட் பாருங்க டி பாடின்னு இருக்கும். டி பாடி தான் இது ஃபுல்லா. பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லா டி பாடி. இதுல நம்மளுக்கு ரோஸ் இருக்கு. இத எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுல டிஆர் இருக்கிறது தான் ரோஸ். அதுக்குள்ள டிடி இருக்கு இல்லையா? இது வந்து காலம். சோ, டபுள் ஸ்லாஷ் டேபிள். இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, டபுள் ஸ்லாஷ் டேபிள். இதுல வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் குடுத்துருக்காங்க இல்லையா? கிளாஸ் அட்ரிபியூட்ல டேட்டா டேபிள். இத நான் குடுத்துக்கிறேன். இப்ப இந்த டேபிள் ஃபுல்லா இருக்கு. இதுல நம்ம வந்து டி பாடி குடுக்கணுங்க. டி பாடி. டி பாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? டி பாடினா இது ஃபுல்லா வந்து இருக்கு. இதுல டிஆர்ங்கிறது டேபிள் ரோ நம்ம பார்த்தோம். டேபிள் ரோ. டிடிங்கிறது டேபிள் காலம். டிஆர் வந்துட்டு ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரோ குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் அந்த மாதிரி குடுக்குறேன். சோ பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு பி வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரோ என்னங்க? விஜி ஃபினான்ஸ். டி பாடில ஹெட்டர் நம்ம எடுக்கல இப்போ. பாடி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்திருக்கோம். விஜி ஃபினான்ஸ். இதுல செகண்ட் காலம் என்னங்க? 1, 2. புரியுதுங்களா? இந்த பி வேல்யூ இப்ப செலக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோலயே வந்துட்டு 4த் காலம் செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க 1, 2, 3, 4. 3.75 இப்ப செலக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? நம்ம கெட் பண்றதுக்கு டாட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பைசார்ம் ஓபன் பண்றேன். இப்ப டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். இப்ப நம்ம ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு இல்லையா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். எக்ஸ்பாத் நம்ம வந்து காப்பி பண்ணோம் இல்லையா? அத நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம். இத நாம வந்துட்டு இதோட டெக்ஸ்ட் நாம வந்து எடுக்கணும் இல்லையா? அதனால டாட் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. டாட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் நாம எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இத நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் குடுக்குறேன். சும்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூல நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இத வந்துட்டு நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம். அத டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிட்டோம். இத வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? வேரியபிள். ஃபர்ஸ்ட் வேல்யூ. புரியுது இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதோட டெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். அதனால டாட் டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அத நம்ம பிரிண்ட் பண்றோம். இத நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிட்டு மேக்ஸிமைஸ் குடுத்துருக்கோம். மேக்ஸிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம் குடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா 3.75 இல்லையா? 3.75 வரணும். புரியுதுங்களா? 3.75 வேல்யூ நம்மளுக்கு கெட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 1, 2, 3, 4 4th காலம் 3.75. இப்ப புரியுதுங்களா? ஈஸி தான். ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற செல்ல இருக்கிற எப்படி டேட்டா இங்க இருந்து கெட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா ரோஸ், இது வந்து காலம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல். டேபிள் கான்செப்ட் தான். டேபிள் இண்டெக்ஸ் வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம பார்த்தோம். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டி பாடி வரைக்கும் நான் வந்து டி பாடி ஃபுல்லா. டி பாடி ஃபுல்லா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ரோஸ் மட்டும் எடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல, டிஆர் கொடுங்க. ரோஸ் மட்டும்னா ஒண்ணும் இல்ல, டிஆர் கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா 1386 இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ஃபுல்லா ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலம் வேணும்னா
ஒரு ரோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபுல் காலமும் வேணும். டிடி எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை காலம் இருக்கு நமக்கு தெரிஞ்சிரும். இங்க பாருங்க 6 காலம் இருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. 6 காலம் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ரோஸ் நம்ம வந்து ஃபுல்லா காட்ட முடியாது. அதனால தான் வந்துட்டு காலம் வந்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் ரோ இல்லையா? ஸோ இது இந்த எக்ஸ் பாத்த நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம குடுத்துக்கலாம் இங்க. நம்ம வந்து ஸோ இப்ப நம்ம குடுத்துக்கலாம். ரோஸ் பாருங்க ரோஸ் அப்படின்னு குடுக்குறேன். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் குடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து மோர் தென் 1 எலிமெண்ட் இல்லையா? பை டாட் எக்ஸ்பாத் நம்ம எக்ஸ்பாத் வந்துட்டு நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத் வந்துட்டு இங்க குடுத்துக்கலாம். காப்பி பண்ண எக்ஸ்பாத் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரோஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ரோஸ் எடுத்திருக்கோம். இதோட லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ணனும்னா லென்த் மெத்தட் வந்து யூஸ் பண்ணனும். ஜஸ்ட் ஒண்ணும் இல்லங்க. இப்போ வந்து லென் கொடுத்துங்க. சோ லென்த் மெத்தட் யூஸ் பண்றோம். சோ லென்த் மெத்தட் நம்ம இங்க யூஸ் பண்றோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்ம இதுல இருக்கு ROWSல ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ இத நம்ம ஜஸ்ட் இப்ப பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு நமக்கு வந்துரும். புரியுதா? நம்ம வந்துட்டு நமக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு வந்துரும் நமக்கு. சோ சம்திங் 1000 ரோஸ் இருக்கு இல்லையா? சோ 1000 ரிலேட்டட் ரோஸ் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு வந்துரும். சோ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாருங்க 1436 ரோஸ் இருக்கு. சோ இதே மாதிரி தான் நமக்கு காலமும் கொடுத்துக்கலாம். நம்ம காலம் பார்த்தோம் இல்லையா? சோ காலம் வந்துட்டு TR1 கொடுத்துட்டு /TD கொடுக்கலாம். இங்க பாருங்க நான் வந்து காலம்ஸ்னு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் சோ லென்த் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் மோர் தென் 1 எலிமெண்ட் இல்லையா? ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். பை டாட் எக்ஸ்பாத் இங்க நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுத்துக்கலாம். சோ சேமே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சோ இதுல TR1 இல்லையா? TR1 நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துட்டு இதுல TD. சோ TD ஃபுல்லா நம்ம எடுக்கிறோம். சோ இது வந்து காலம். சோ இப்ப சேம் இத நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். சோ இப்ப நான் வந்து ரன் பண்ணலாம். இப்ப நம்ம காலம் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ இங்க பாருங்க டோட்டல் நமக்கு எவ்வளவுங்க 6 காலம்ஸ் வரணும். சோ 6 காலம் வரும் நமக்கு. சோ நமக்கு ரோ தான் வந்துட்டு நிறைய தௌசண்ட்ஸ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 6 காலம்ஸ் தான் 1 2 3 4 5 6. சோ பாருங்க 6 காலம்ஸ் வந்திருக்கு. சோ பாருங்க நான் காட்டுறேன் இங்க UIல 1 2 3 4 5 6. புரியுதுங்களா? சோ ரோஸ் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்றது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். சோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த டேட்டாவை எப்படி கெட் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோல 4th காலம் கொடுத்தோம். இப்ப பாருங்க ஒரு 6th ரோல 4th காலம் கொடுக்குறேன். சோ இதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். வெரிஃபை பண்ணலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான செல் டேட்டா வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். சோ கெட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். சோ வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸும் பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸும் பார்த்தோம். சோ இங்க பாருங்க இதை நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். சோ இங்க பாருங்க ரன் ஆயிடுச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 528.70. சோ 6th ரோ கொடுத்திருக்கோம் இல்லையா? 6th ரோ பாருங்க 1 2 3 4 5 6. 6th ரோ 4th காலம் கொடுத்திருக்கோம். 1 2 3 4 கொடுத்தீங்க. சோ புரியுதுங்களா? இது வந்து டைனமிக் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதனால தான் சேஞ்ச் ஆகுது. நம்ம பாருங்க இத நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் வேல்யூ. சோ 6th ரோ 1 2 3 4 5 6th ரோ 4th காலம். சோ 1 2 3 4. இப்ப பாருங்க 528.70. சோ வேல்யூ சேஞ்ச் ஆயிருச்சு. சோ அதனால தான் இங்க வந்துட்டு நமக்கு வந்து வேல்யூ வந்து 528.70 வந்திருக்கு. ஃபார் லூப் கிரியேட் பண்ணலாம். ஃபார் I in range கொடுக்கிறேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காலம் எடுத்துக்கலாம். சோ 1, ரோஸ் பிளஸ் 1 கொடுக்குறேன். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் 1ல இருந்து எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து எடுத்துக்கோம். ரோஸ் பிளஸ் 1. சோ பைத்தானோட கான்செப்ட் என்னங்க? இங்க நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ -1 அது வரைக்கும் நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கோம். சோ இங்க நெக்ஸ்ட் இதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் j in range. இப்ப நம்ம இத காலம் கொடுக்கணும். சோ காலமும் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சோ வந்து இது வந்து காலமும் பாத்தீங்கன்னா காலம்ஸ் பிளஸ் 1. சோ ஃபுல் காலமுமே நம்ம எடுத்துக்கலாம். காலம்ஸ் பிளஸ் 1 கொடுக்கணுங்க. சோ இல்லன்னா வந்து காலம் குடுத்தீங்கன்னா வந்துட்டு -1 எடுத்துக்கோ. இங்க என்ன வேல்யூ குடுக்குறோமோ அத -1 எடுத்துக்கோ. அதான் பைத்தானோட கான்செப்ட். சோ அதனால தான் ரோ ஃபுல்லா வேணும்னால ரோ பிளஸ் 1 குடுத்திருக்கேன். காலம்னா காலம் பிளஸ் 1 குடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சோ இது என்னங்க ஒரு ஸ்பெசிபிக் செல் குடுத்திருக்கோம். 6th ரோ 4th காலம் குடுத்திருக்கோம் இல்லையா? சோ இத வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸ்பார்ட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ 6th ரோ 4th காலம். சோ இந்த எக்ஸ்பார்ட்ட நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லூப் குள்ள நாம இப்ப யூஸ் பண்ண போறோம்.
ஸோ இங்க வந்து நான் வந்து எழுதுறேன் வேல்யூஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வேரியபிள். ஸோ காப்பி பண்ணத ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இது. ஸோ அதனால டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத்ன்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. இங்க வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஐஜே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத வந்து நம்ம இங்க குடுக்க போறோம். ஸோ ஐஜே ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால எக்ஸ்பாத்ல வந்துட்டு நம்ம குடுக்கணும்னா, ஒண்ணும் இல்லங்க. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். இங்க அந்த 6 ரிமூவ் பண்ணிட்டு, கோட்ஸ்ல வந்துட்டு எஸ்டிஆர் குடுக்கணும். எஸ்டிஆர் குடுத்துட்டு ஐ குடுக்கணும். இங்க முன்னாடியும், பின்னாடியும் வந்து பிளஸ் குடுக்கணும். ஸோ இங்க பாருங்க. ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் வந்துட்டு இங்க ஒரு பிளஸ் குடுக்கணும். கொட்டேஷன்க்குள்ள. ஸோ நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சேம்ங்க. இங்க 4 இருக்குல்ல, இது காலம்க்கு. ஸோ காலம்க்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்க ஜே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஜே குடுக்கணும். எஸ்டிஆர் ஜே குடுக்குங்க. இப்ப வந்துட்டு ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் வந்துட்டு பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்ஸ் இங்க குடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவ பிரிண்ட் பண்றோம். இங்க ரேஞ்ச் என்ன குடுத்துருக்கோம்? 1ல இருந்து ரோஸ் பிளஸ் 1. ஸோ இந்த ரோ ஃபுல்லா நம்மளுக்கு போகும். அதே மாரி ஜேல ரேஞ்ச் என்ன குடுத்துருங்க? 1, காலம்ஸ் பிளஸ் 1. ஸோ காலம் ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஐட்ரேட் ஆகும். ஸோ என்ன குடுத்துருக்கோம்? இங்க வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கானது குடுத்தோம் இல்லையா? ஸ்பெசிஃபிக் செல். ஸோ இப்போ வந்து இங்க ஐஜே ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வந்துட்டு ரோஸ்க்கு, ஜே வந்து காலம்ஸ்க்கு. ஸோ அதனால ஐஜே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்ட்டா நம்ம எக்ஸ்பாத்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால என்னன்னா நம்ம ஸ்டிங் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டிங் ஆஃப் ஐன்னு குடுத்துருக்கோம். ஸ்டிங் ஆஃப் ஜேன்னு குடுத்துருக்கோம். ஸோ இங்க வந்து நம்ம பிளஸ் வந்து குடுக்கணும். ஸோ பிஃபோரும் ஆஃப்டரும் வந்து பிளஸ் குடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதோட டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணோம் இல்லையா? டாட் டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதோட டெக்ஸ்ட்ட நம்ம வந்து கெட் பண்றோம். ஸோ டாட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இத நான் வந்து இப்ப ரன் பண்றேங்க. ரன் குடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலா வந்து நம்ம குடுத்தோம்ல நம்பர் ஆஃப் ரோஸ், காலம்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து நெறைய ரோஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால வந்துட்டு நெறைய ரோஸ் வந்து வருது. பாத்தீங்கன்னா 1000 மேல ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்க நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் வேல்யூ ரோஸ், காலம்ஸ். ஸோ 1410 ரோஸ் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப விஜி ஃபினான்ஸ்ன்னு இருக்கு. இதுல வேல்யூஸ் நம்மளுக்கு இப்ப வந்திருக்கு. ஸோ நம்ம யுஐல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க யுஐல பார்த்தா உங்களுக்கு தெரியும். விஜி ஃபினான்ஸ் இருக்கு, பி. ஸோ இந்த வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபார்மேட்ல வரல. ஸோ பட் ஆனா நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுது. ரோ வந்துட்டு ஃபுல்லா ரோ, காலம் வந்து எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட் வேணும்னாலும் ரொம்ப ஈஸி தான். நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்ப பாருங்க நெறைய ரோஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோவ லிமிட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1000 மேல ரோஸ் இருக்கு. ஸோ இப்ப வந்து நான் 5 குடுத்துக்கிறேன். ஸோ 1 டூ 5னா ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நம்ம கான்செப்ட் என்ன பைத்தான்ல 5 மைனஸ் 1 எடுத்துக்கோங்க. என்ன வேல்யூ குடுத்தனோ -1 எடுத்துக்கோங்க. ஸோ 1ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. ரோ வந்து அப்படி வரும். 1ல இருந்து 4 ரோஸ்ல. காலம் வந்து ஃபுல்லா குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம வந்து இப்ப ஃபார்மேட் வரல இல்லையா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஃபார்மேட் வரதுக்கு. இங்க வந்து கமா குடுத்துட்டு எண்ட் குடுங்க. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துக்கலாம் இந்த எண்ட்ல. ஸோ இந்த ஸ்பேஸ் குடுத்துட்டு இந்த ஃபார் லூப் வந்து வெளிய வந்துட்டு, இங்க பாருங்க நான் வந்துட்டு பிரிண்ட் ஜஸ்ட் பிரிண்ட் வந்துட்டு பிளாங்க்கா குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபார் மட்டும் வந்து கரெக்ட்டா வரும். நான் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 1 டூ 5 தான் குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் இதுல நெறைய ரோஸ் இருக்கிறதுனால அத நான் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க. நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூ ரோஸ், காலம். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு 1ல இருந்து 5 குடுத்துருக்கோம். ஸோ அதனால 1 டூ 4 வரும். ஸோ இங்க பாருங்க. புரியுதுங்களா? டேபிள் ஃபார்மேட்லயே நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இப்ப பாருங்க விஜய் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க யுஏல பாருங்க. ஸோ இந்த மாரி வந்திருக்கு. ஸோ 1, 2, 3, 4 வந்து நம்மளுக்கு வரும். 5 குடுத்துருக்கோம். ஸோ 5 மைனஸ் 1. ஸோ இப்ப டேபிள் ஃபார்மேட்லயே நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.